வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று ஹரிஷுடன், பச்சை தமிழன் ஹரிஷுடன் இணைந்துள்ளேன். என்ன ஹரிஷ் சொன்னோன்னு சிரிக்கிறீங்க? இல்லையா, பஞ்சாபியாங்கிறாங்க, மராட்டியாங்கிறாங்க, பச்சை தமிழன் சொன்னால் அதுக்கு வேற ஒரு கமெண்ட் வருது. சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகரா இல்லை வேளிர் குடியை சேர்ந்தவரா? அவ்வளோலாம் வந்து நம்ம நீங்கள் பேச போகிற கண்டென்ட் அந்த மாதிரிங்க. நான் என்னங்க பண்ணுறது? தங்கலான் படத்தை வந்து பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தங்கலான் படம் என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஒரு ½ வந்து நான் பார்க்குறப்போ ஒன்றும் புரியல. இது என்ன கதை, திடீர்னு எங்கே முடிய போகுது, எப்படின்னு எதுவும் புரியாமல் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆச்சு. அந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சது, கொஞ்சம் மூவ் ஆன் கிடச்ச மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே அருமையாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக சீன்ஸஸ் வந்துருந்தது. ரிப்பீட்டட் சீன்ஸுங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமும் அதில் இருக்கிறதா பார்க்க முடிஞ்சது. அவருடைய மூதாதையர்கள்லேருந்து இப்போ இருக்கிற விக்ரம் வரைக்கும் தங்க சுரங்கம் தேடி போகிற அந்த இதெல்லாம் வந்து அப்போது அங்கே நடக்கிற பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் வந்து அதெல்லாம் இருந்தது. பட் அதுதான் சில கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருந்தது படம். சரி, ஓகே. நீங்கள் என்ன அனுப்புனீங்க, உங்களுக்கு திருப்பியும் ஹார்ட் வந்தது? டேரக்டருக்கு வந்து என்ன எழுதி அனுப்புனீங்க உங்களுக்கு திருப்பி? இல்லை, ரஞ்சித் அவர்களுக்கு வந்துட்டு நான் படம் நல்லா இருக்குது, குறிப்பாக வந்து மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இது வந்து பாராட்டப்பட வேண்டிய படம் அப்படிங்கிறத சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். காலையில் 10 மணிக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். 10:30க்கு ஒரு ஹார்ட் வந்து ரேட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஹீ இஸ் வாட்சிங், மெசேஜஸ்லாம் வாட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவரும், நம்மளுடைய ரிவ்யூஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஹம்பிள் ஹார்ட்டடாக இருக்கார் அவர். ஓகே. இப்போ ரஞ்சித் அவர்கள் எடுத்திருந்த எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தீமோட இந்த தீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அந்த மேடைகள்லேயே, மேஜிக்கல் ரியலிசம் அந்த ஒரு ஸ்டைலில் இந்த கதையை வந்து கையாண்டிருக்கேன்னு. நான்லாம் இந்த படத்தோட மேக்கிங் அப்போல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பெரும்பான்மையான மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் தங்க சுரங்கத்தில் அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க. அதில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதில் அவங்க உழைப்பு, ரத்தம், உயிரெலாம் போனதுக்கப்புறம் இந்த தங்கத்தை யார் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் அப்படிங்கிறது சொல்லப்படாத தங்கலான் அந்த சமூகத்தோட கதையாக இருக்கும்னு பார்த்தேன். இதில் டோட்டலி வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இல்லை, அப்படி கொடுத்தா வந்து உங்களுக்கு தனுஷ் சமீபத்தில் நடித்த ஒரு படம் வந்தது, அசுரன் மாதிரி ஆகிடும். அது பண்ணுறது வந்து அசுரன் மாதிரி, அதை பேஸ் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும் கதை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பூர்வகுடி மக்களுடைய நிலம் சம்மந்தப்பட்ட அரசியல் பிரச்சனைகள்லாம் உள்ளே எடுக்கிறார் அவர். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அதனால் எனக்கு அதில் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சது. இவங்க வந்து விக்ரம் அவருடைய குடும்பம் வந்துட்டு விவசாயம் பண்ணி அந்த நெல்லெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி நைட் வந்து அந்த நெல்லெல்லாம் கொளுத்திட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நெல்லை கொளுத்துறவங்கள கண்டுபிடிப்பார். கிட்டத்தட்ட அந்த பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்த அந்த அவங்களுடைய அடியாட்களே வந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அவர், பாரஞ்சித் அவர்கள். பண்ணையார்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் நம்ம மேலே டிபெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துருவோம். அதுதான், நம்மளை தாண்டி இவங்க வளரக்கூடாது, நம்மளை தாண்டி வளர்ந்துட்டால் நம்மளுக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். பண்ணையார்களை தாண்டி பண்ணையார்களுடைய மனைவியர்கிட்ட வந்து நிறையா இருந்தது அந்த ஒரு மைண்ட் செட். அன்னைக்கு வந்து பண்ணையார்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தினர் தரப்பில் வந்து நம்மளை மீறி இவங்க போயிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது, நம்மளாக தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து அந்த சீன் பிரதிபலித்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீன் பார்க்குறதுக்கு. எனக்கு படம் ஆரம்பித்ததுலேருந்து சூப்பராக வந்து போச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை வந்து கூப்பிட்டு போனார். இன்ஃபேக்ட் ஏன் ரிவ்யூவர்ஸ் சில பேர்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தாங்க படத்தில் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ரிவ்யூவே அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம் கூட ஒரு 2வது நாள் நம்ம அந்த படத்தை பார்க்குறோன்றப்போ அதுக்குள்ளே அவ்வளோ ரிவ்யூஸு இல்லை அதை நோக்கி வேறு ரைட் அப்ஸு, மீம்ஸ் எல்லாமே நம்ம கண்ணில் ஏதாவது ஒரு வகையில் பட்டுருது. ஸோ படம் வந்து ஊற்றிக்கிச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃபில் சொதப்பிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கனெக்ட் ஆகலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கனெக்ட்லாம் சுத்தமாக வந்து போகல. செகண்ட் ஹாஃபோட தொடர்ச்சியும் மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அதற்கப்புறம் போக போக தான் டைரக்டர் ரஞ்சித்தோட அந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்து எனக்கு சரியாக கடத்தப்படலையோ, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், எனக்கு அது கடத்தப்படலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எமோஷ்னலி ஒரு டிஸ்கனெக்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சண்டை காட்சிகளில் அதிகமாக கவனம் கொடுத்துருக்காங்க.
ஸ்டன்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது பேர் என்ன, ஸ்டன்னர் சிவாவோ யாரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதீத கவனம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கூட அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து பெரிய அளவில் டச்சிங்காக இருந்திருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டன் சீன்ஸே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாருடைய கவனத்தையும் எடுத்துருது. ஸோ அப்படிங்கிறப்போ கிளைமேக்ஸில் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாத இதுதான் சொல்ல முடியும். பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காது கிளைமேக்ஸில். அந்த மாதிரி ஒன்று சீன் தான் இருந்துச்சு. பொதுவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து கதாநாயகனுக்கு சில இழப்புகள்லாம் நடக்கும். அது எனக்கு சரியாக கடத்தப்படலையோன்னு தோணுச்சு. அந்த எமோஷனலாக அவர் கூட எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல. முக்கியமாக ட்ராவல் ஆகிட்டே வர சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். அதுவும் எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு தோணுச்சு. எனக்கு விக்ரம் அவருடைய கேரக்டர் வந்து நல்ல கனெக்டிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது. அவருடைய கேரக்டர் வந்து நல்ல கனெக்டிங்காக இருந்தது. பார்வதி அவங்களுடைய கேரக்டர் வந்து பெரிய லெவலில் இல்லைன்னு சொல்லலாம். அப்படியா? அவங்க வந்து விக்ரம் அவர்களுடைய மனைவியாக வந்திருந்தாலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. ஓகே, பட் ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த மாதிரி தான் தோணுது. பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கதை அப்படிங்கிறப்போ அதுக்கு சூட்டபிளாக நீங்கள் வந்து ஒரு கேரக்டராக இருக்கணும் நீங்கள். பட் இது வந்து சூட்டபிள் கேரக்டராக நான் பார்க்கல. சரி, அப்போ இன்னொருத்தங்க அவன் பேர் என்ன, ஆரத்தி அப்படிங்கிற மாளவிகா மோகனன் அவங்க வந்து பிரம்மாண்டமான நடிப்பு. நான் இது வரைக்கும் இப்படியான ஒரு மாளவிகா மோகனன்னா எந்த படத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அழகாக அவங்களே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறது. அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அமைஞ்சது. அவ்வளோ அழகாக, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அவ்வளோ அழகாக அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு எப்படி அவங்கள கரெக்டாக சூஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ப்ளஸ் அவங்கள சூஸ் பண்ணி நல்லாவும் அவுட்புட் அவங்ககிட்ட வாங்கியிருக்காரு. அண்ட் இதில் ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலன்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் டக்குன்னு கைவிட்டுற மாதிரி இருந்தது கதையிலேருந்து. அண்ட் கதையோடைய கரு, அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்றது வந்து புரியுது. ஆனால் எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பொலிட்டிக்கலாக 2-3 விஷயங்கள்லாம் வந்து அது அக்யூரேட்டாக இருக்குமா, இல்லை அவருடைய தாட்ஸை வந்து ஒரு வலிந்து வந்து திணிக்கிறாரா, அதுதான் கரெக்டுன்னு சொல்கிறாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் தோணுச்சு? எனக்கு ஒரு சீன் வந்து செட் ஆகலை. பசுபதி அவர்கள் சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செட் ஆகலை. ராமானுஜர் வந்து எல்லாருக்கும் பூணல் போட சொன்னார். ராமானுஜர்லாம் போட சொல்லலை எல்லாருக்கும் பூணல். பூணல்ங்கிறது பிராமணர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. அது வந்து இன்றைக்கி செட்டியார் சமூகம் உட்பட பல சமூகங்களும் பூணல் போடத்தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே பிராமணர்கள் கிடையாது. ஏன் தமிழ் குடிகள்லேயே பல குடிகள் வந்து இருக்காங்க பூணல் போட்டு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ராமானுஜர் அவர்களுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு சம்பிரதாயம் இருந்துட்டு தான் இருக்குது. பூணல் போடுறதுனால வந்துட்டு வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவர்கள் நம்புகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியும் என்னை பொறுத்தவரை அது அவங்களுடைய நம்பிக்கையா இல்லை வந்து திணிக்கப்பட்ட நம்பிக்கையான்னு எனக்கு தெரியல. பூணல் போடுறதுனால மட்டுமே வந்து வைகுண்டத்துக்கு போயிடலாங்கிறதெல்லாம் வந்து எந்த மதத்துலேயும் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை கிடையாது. இது வந்து மதம் தாண்டி வைணவத்துலேயும் கிடையாது, சைவ மதத்துலேயும் பூணல் போட்டால் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம்னோ, பூணல் போட்டால் வைகுண்டத்துக்கு போயிடலாம்னோ அப்படி ஒரு நம்பிக்கை கிடையாது. பூணலுங்கிறது வந்து இட் இஸ் அ சாக்ரெட் த்ரெட். அது வந்து பிராமணர்களுக்கு அப்படி தான், பிற சமூகங்களுக்கு வந்துட்டு அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. பிராமணர்களுக்கு மட்டுமே கிடையாது பூணல் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கணும். பட் வந்து இங்கே எதை கருத்து திணிப்பு இருந்த மாதிரி தோணுச்சு. கருத்து திணிப்பை தாண்டி வந்து இது ஒரு மூட நம்பிக்கை கொண்டு கொடுக்குற ஒரு சீன் மாதிரி தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான பல வழிகள் இருக்குது. உங்களுக்கு சொர்க்கவாசலுக்கு போனால் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பழங்காலத்தில் இருந்திருக்கு. சொர்க்கவாசல் திறப்புக்கு அதனாலேயே லட்சக்கணக்கான மக்கள் போவாங்க. இங்கே நம்ம பார்த்தசாரதி கோயில்லையே வந்து காலையில் 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்புக்கு கூட்டம் போச்சுன்னா அடுத்த நாள் விடிய காலையில் 12-1 மணி வரைக்குமே அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். அந்த சொர்க்கவாசல் பெருமாள் வந்து சொர்க்கவாசல் கிராஸ் பண்ணி போனாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, அந்த சொர்க்கவாசல் வழியாக திரும்பி வர்றது போகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கன்யூஸாக நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து மக்களுடைய நம்பிக்கை. பூணல் போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து வைகுண்டத்துக்கு போவாங்கிறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவங்களா நினச்சிக்கிட்டாங்க, அவங்களா பண்ணிக்கிட்டாங்கிறது. அது யாருமே சொல்ல வேண்டியதில்லை. ராமானுஜர் அவர்களும் பூணல் போட்டால் தான் வந்து வைகுண்டத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அவரும் எந்த இதையும் சொன்னது கிடையாது இது வரைக்கும். ராமானுஜருடைய கேரக்டர் வேறு. ராமானுஜருடைய கேரக்டர் வந்து கருணாநிதி அவர்கள் வேறு மாதிரி சித்தரித்து தான் அவருடைய கதைகள்லேயே கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் கருணாநிதி அவர்களுடைய சித்தரிப்புங்கிறது ராமானுஜரே கிடையாது. ராமானுஜருடைய அவருடைய செயல்கள்லாம் வேறு. இவர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தது வேறு.
மேபி இவர் கருணாநிதி அவர்கள் கொடுத்ததை வச்சு இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. இன்னொன்று ரஞ்சித் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஆக்டர் அப்படின்னு காஸ்டிங்கில் அவரோட பேர் வந்து போட்டுடலாம் புத்தர். ஸோ புத்தரை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு போகிற போக்கில் வந்து நம்மளோட நம்பிக்கை இது வந்து சரி அப்படின்னு சொல்கிறது காட்டிட்டு போகிறது வேறு. பட் எல்லா படத்துலையுமே வந்து இந்த ஒரு விஷயத்த சிம்பாலிசம் கூட இல்லை. புத்தர் தான், புத்தரோட தலையை வந்து தமிழ் மன்னர்கள் தான் வெட்டினாங்க, அவங்களுக்கு வந்து புத்தரை வந்து பிடிக்காது. இதே மாதிரி தலை வெட்டப்பட்டிருக்க சிலைகள் எல்லாமே வந்து புத்தரோட சிலைகள் தான், அதை வந்து தமிழ் மன்னர்கள் தான் வெட்டினாங்க அப்படிங்கிறத வந்து அவர் பேச்சுலையும் அவருடைய சார்ந்த படங்கள்லையும் நிறையா நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இச்சிங்காக தான். ஒரு காலத்தில் வந்து புத்திசமும் ஹிந்து மதத்துக்குள்ளே வந்தது தான். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. புத்திசமும் ஹிந்து மதத்துக்குள்ளே வந்தது தான். இன்றைக்கி வந்து தலித் சமூக மக்கள்கிட்ட வந்து புத்திசமுடைய கொள்கைகள் வந்து அதிக அளவில் அம்பேத்கர் அப்படிங்கிறத தாண்டி அம்பேத்கருடைய கொள்கைகளும் இந்த புத்திசத்தை தான் போதிக்குது. ஸோ அதனால் வந்து புத்தருடைய சிலைகளாக இருக்கட்டும், புத்தருடைய புகைப்படங்களாக இருக்கட்டும், தலித் சமூக மக்கள் வாழ்கிற பல இடங்களை நம்மளை பார்க்க முடியுது. நீங்கள் சென்னையிலேயே வந்து வட சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை நிறைய இருக்கும், பல வீட்டில் இருக்கும். தலித் சமூக மக்களுடைய வீடுகளில் பல வீடுகளில் இருக்கும் புத்தர் சிலையோ புத்தர் புகைப்படங்களோ இருக்கும். நான் வந்து எலெக்ஷன் சர்வேக்கு போகிறப்பெல்லாம் நான் அதை பார்த்துருக்கேன், நிறைய முறை பார்த்துருக்கேன். இப்போது இறந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட புத்த மதத்தை வந்து போற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார். அப்படிப்பட்ட இதை தான் இந்த தலித் சமூகத்திற்கு அது ஒரு பாசிட்டிவாக அவங்க பார்க்குறாங்க, சிம்பிள் மாதிரி. ஆமாம். ஸோ அதனால் அதுக்காக வந்து புத்த சிலையை வந்து அவர் காட்டியிருக்கலாம். வந்து எல்லா படத்துக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சலிப்பு அதையும் வந்து இல்லை, எல்லா படத்துலையும் வந்து நீங்கள் வந்து தலித்துங்கிறது நீங்கள் வந்து இப்போ முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தலித்துங்கிறது முத்திரை குத்திட்டீங்க அப்படின்னா எல்லா படத்துலையும் நான் தலித் தான் அப்படின்னு சொல்கிறது உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்துக்கிறதுக்கு சமமானது. நீங்கள் வந்து தலித் தான், அது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறதெல்லாம் வந்து பெயர் சொல் தான். அதெல்லாம் நீங்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி தாழ்த்தப்பட்ட சமூகம்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த தங்கலான்ற கேரக்டரே அவன் தான் மாவீரன், அவன் தான் அவ்வளோ ஏபிள்டாக இருப்பான், அவ்வளோ ஸ்கில்டாக இருப்பான். அந்த இயற்கையை காக்கவும் அந்த மண்ணை காக்கவும் காலங்காலமாக வந்து அவனை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கும் இயற்கை, இல்லையா? ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுச்சுன்றதை வந்து நான் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. பட் ஆஸ் அ மூவியாக பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா ஹரிஷ், கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தேட்டரில் போயிட்டு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அது வந்து ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போயிருக்காரு. அண்ட் ரஞ்சித் அவர்களுடைய பழைய எந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேரே பண்ண முடியாத மாதிரி அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டு, ரேஞ்சே வேறு, இல்லையா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு படம் வந்து ரஞ்சித் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு. அதனால தான் நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்த்ததில் ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிறத நான் அவருக்கு கோட் பண்ணி அனுப்பிச்ச மெசேஜ் அதுதான். ஓகே, நிறைய இடங்கள். அண்ட் மியூசிக்கில் ஜிவி பிரகாஷ் அடிச்சவே முடியாது. ஸ்டார்டிங் ப்ரோ அந்த பேர் போடுவாங்கல்ல, அதில் ஆரம்பிச்சு பாட்டம் முடிகிற வரைக்கும் ஐயா அடித்த வண்ணமாகவே இருக்காரே ப்ரோ. அவர் வந்து முன்னவே 1001 படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் இதற்கு வந்திருக்கலாம். ஒரு பெரிய படம் அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு பரதேசி உதவி இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. பரதேசியும் மெயின் லைக் அந்த கதை களம்லாம் லைட்டாக ஒத்துக்கிறதுனால நைஸ், அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நிச்சயமாக அதெல்லாம் வந்து உதவி இருக்கும் அவருக்கு. அண்ட் நல்லா கொடுத்துருக்காரு மியூசிக் வந்துட்டு. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னா ஒன்று விக்ரம் அவர்கள், இன்னொன்று 2 ஹீரோ படத்துக்கு. சூப்பர் ப்ரோ. ஆனால் விக்ரம் அவர்களை என்னதான் சொன்னாலும் இதில் வந்து சில இடங்கள்லங்க விக்ரம் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறோம், பட் இவர் தான் நடிப்பு அரக்கர். கமலுக்கு அப்புறம் அவரோட இடத்தை நிரப்புறதுக்கான கண்டிப்பாக ரொம்ப தகுதி வாய்ந்த ஆள். அவர் வந்து நம்ம ரொம்ப நாள் ஒருத்தவங்களை பார்த்துட்டோன்னா அவங்க மூஞ்சிலேருந்து என்ன எக்ஸ்பிரஷன் வந்திருப்பார், ஆமாம் நல்ல நடிகர் தான், பட் கமல்னா கமலிசம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் விக்ரமை தாண்டி போயிட்டார். சூப்பராக இருந்துச்சு அது. ஒரு காலத்தில் சாலிகிராமம் ஏரியாவை சுற்றி வந்துட்டு இருந்த மனிதர் இன்றைக்கி வந்து திரையுலகத்தை ஆளக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அது விக்ரம் அவர்களுடைய பெரிய உழைப்பு. அந்த உழைப்பு வந்து சாதாரணமாக வந்தது கிடையாது. இன்றைக்கி அவர் போட்டிருக்கிற இந்த உழைப்பு பெரும்பாலான மக்கள் அவரை வந்து விரும்புகிற அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்றைக்கி இந்த படத்தில் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அப்படி ஒரு நடிப்பு. இன்னும் என்ன பண்ணிட போறாருன்னு பார்த்தா உடல் மொழியா இருக்கு. இது வந்து விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாராலையும் பண்ண முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. விக்ரம் அவர்களை தாண்டி இந்த படத்தை வேற யாரும். செம்ம செலெக்ஷன் ப்ரோ, நல்ல செலெக்ஷன். அண்ட் அவருடைய உழைப்பு இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உயிரை கொடுத்து வச்சிருக்கான்ல. கண்டிப்பாக அதுவும் அந்த வயசில் அவருக்கு வேற இப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் வந்திருக்கு, அந்த சீசனில் தான் வந்தது.
அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவர் வந்து அந்த தங்கலாம் அந்த ரிஸ்க் எடுத்தார், ரிஸ்க் எடுத்து பண்ணார். அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கான பலன் அவருக்கு வந்து ஃபேவராக வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக நேச்சுரலாக ஸ்டன் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஸ்டன் சீனும் வந்து அசரா வைக்குது படத்தில். எல்லாருக்குமே ராஜா வேஷம் செட் ஆகாதுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெமோ வேஷமும் செட் ஆகுது. எல்லாருக்கும் அம்பி வேஷமும் செட் ஆகாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் லுக்கில் இருக்க தங்கலான் வேஷமும் செட் ஆகுது. எல்லாத்துக்குமே அந்த முகத்தை வந்து அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் இல்லையா. அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, அதுக்கான பலன் தான். ஆக்சுவலாக வந்து விக்ரம் அவர்கள் இந்த அந்நியனுக்கு அப்புறம் டபுள் கேரக்டரோ இல்லை வேறு டுவல் ரோல்ஸோ இல்லை கூடுதலாக சில ரோல்ஸ் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அந்த படங்கள் பெரும்பாலும் ஹிட் ஆகிறது கிடையாது. ட்ரோல் தான் ஆச்சு. பட் இந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒன்று சொல்லலாம். இதில் வந்து டபுள் ஆக்ஷன்லாம் இல்லை, ட்ரிபிள் ஆக்ஷன் 10 ஆக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும் என்ன ப்ரோ. கண்டிப்பாக அவ்வளோ இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து கேமராமேன் வந்து என்ன தோணுச்சுன்னா லைட்டிங்கு, அந்த கலர் கிரேடிங், அந்த ஷாட்டு, அந்த ஃபயர் அவங்க மூஞ்சில் படுறது சத்தியமாக சொல்கிறோம் வேர்ல்ட் கிளாஸ் மூவி. ரஞ்சித் அவர்கள் வந்து வேர்ல்ட் கிளாஸ் டைரக்டர், அதை வந்து சொல்லியே ஆகணும், அந்தளவுக்கு பண்ணியிருந்தார். ரஞ்சித் அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீமை அப்படியே கொண்டு போய் இந்த படத்தை வந்து அழகாக முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூவர்கிட்ட தான் பேசினேன். நான் ரிவ்யூவர்கிட்ட தான் பேசினேன், இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் ரிவ்யூவர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ரிவ்யூ கொடுப்போம் பிரதர், நீங்கள் ரிவ்யூவெலாம் நம்பி பாருங்க, படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் படம் பார்த்ததுனால தான் எனக்கு பிடிச்சது. ரிவ்யூஸ் நம்பிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓடிடியில் வந்து மிஸ் பண்ணியிருப்போம்ல. கண்டிப்பாக தேட்டரில் நல்லா இருந்தது. தேட்டரில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. 4D எஃபெக்டோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இருந்தது. ஓடிடியில் வந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது, நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இன்னொன்று கடைசியாக இவரை சொல்லாமல் போனோம்னா ரொம்ப தப்புங்க. பசுபதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டருக்கு அவருக்கு வாயு வச்சுக்கிறது, அந்த ஸ்லாங் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கேரக்டராகவே இருந்தார். பசுபதி அவர்கள் நல்ல குணச்சித்திர நடிகர். அவர் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் வந்து அழகாக பயன்படுத்தியிருக்காங்க படத்தில். சில சீன்கள் மட்டும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வருது, மற்றபடி அவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கண்டிப்பாக ஃப்ளாலெஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர், அவர் ரோலை வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே. ஆனால் நிறைய பேர் ஹரிஷ் நீங்களே பார்த்துருப்பீங்க, காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிற மாதிரி இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு, சுத்தமாக பார்க்கவே கூடாது. ஸோ அது இல்லை, இது ரஞ்சித் அவர்கள் வந்து சமீப நாட்களாக திமுக அரசு கேள்வி கேட்டுட்டு, ஸோ அதனால் வந்து திமுக தரப்பில் இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ரஞ்சித் அவர்களுடைய படத்துக்கும் அந்த ஒரு விமர்சனங்கள் அவங்க தான் கொடுத்து அடிக்கிறாங்கன்றீங்க. கண்டிப்பாக நான் நிறைய பார்த்துட்டேன். நான் திமுகவினுடைய ஐடிவிங்கில் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தார். ரஞ்சித் அவர்களுக்கு சினிமாலாம் செட் ஆகாது, இனிமேல் சினிமாலாம் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய இடமே இல்லை, படமே ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு போட்டிருந்தேன். அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நான் வந்து படத்துக்கே போனேன். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த ரிவ்யூ. அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்தேன் நான். ஏன்னா திமுகவினர் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஒரு படமும் இருக்கும், அவங்களுடைய களமும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க நல்லா இருக்குன்னு நான் நம்பலை. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். பட் எனக்கு சில அதிருப்திகளும் இருந்துச்சு, அதையும் நான் வந்து சில ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. சில இடங்களில் அதிருப்திகள் இருக்க தான் செய்யும். அது எந்த டேரக்டர்னாலையும் வந்து அதை வந்து சரி பண்ண முடியாது. சில இடங்களில் அதிருப்திகள் இருக்க தான் செய்யும். அது வந்து நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுதான் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு வருது. சரி, இப்போ நம்ம மனசில் பட்டதை எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசிக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் சார், ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட மெசேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நைஸ், ஸோ ஸ்வீட். அடுத்து இப்போது இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தோம். சும்மா அதை தெரிய விட்டுருக்குறாங்க. நான் வந்து அனில்லாம் இல்லை, விஜய் ஃபேன்லாம் இல்லை, விஜய் கண்ணிலாம் இல்லை, எனக்கு விஜய் பிடிக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, ஓப்பனாக சொல்கிறேன் சரியா, எனக்கு வந்த 2-3 பாட்டை கேட்டதுக்கப்புறமா படம் வந்து அந்த பாட்டு மாதிரியே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் படம் வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, நான் அதான் லாஸ்ட் வீடியோலையும் அதான் சொல்லியிருந்தேன். படம் வந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய படமே கிடையாது. இது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுக்க போகுது. இந்த ட்ரெய்லர் வந்து வேறு லெவல். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்துட்டு டிஏஜிங் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு படத்தில் வந்து தேட்டரில் அந்த சாங்ஸ்க்கெலாம் வந்து ஆடாத காலே இருக்காது. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? ரசிகர்கள் ஆடுவாங்க. சரி, இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இந்த ட்ரெய்லரில்
குறிப்பாக சொல்லணும்னா கடைசி சீன், மதுரமலை மாமலை, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கில்லி படத்தில் நான் ரொம்ப ரசித்த சீன் அது. அதே டிஷர்ட் அதே அதே t-shirt, வீடு அதே- மாதிரி எல்லாம் ஒன்று, தாடி தான் வேற மாதிரி. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு விஜய் அவர்கள் 2 ரோலில் வராரு. அப்பா பையன். அப்பா பையன் அப்படின்னு 2 ரோலில் வராரு. ரெண்டாவது ஸ்னேகா அவங்களுக்கு ஹஸ்பண்டாக வரும்போது அந்த குழந்தை விளையாடுற சைக்கிள்லாம் வச்சு அப்படி தள்ளிட்டு தள்ளிட்டு போவார். அந்த சீன்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த ட்ரெயிலரில். மேபி அது வந்து படம் வரும்போது இன்னுமே ரசிக்கக்கூடிய ஒரு சீன்ஸாக தான் அது இருக்கும். அப்படி மேபி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு 2 விஜய் இல்லையோ, அதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ. இருக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து வரது கிடையாது. சில பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ கதை இதுதான் கதைன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட ஒரு பத்திரிகையில் கதையெல்லாம் வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னேன் நான். அநியாயங்க. குமுதம்ல வந்து ஒரு கதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து என்ன ஒரு ஜாலியாக வெளியிட்ட மாதிரி இல்லையே, வேணும்ட்டே வந்து கதை. இல்லை அவங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? படத்தை வந்து ட்ரெய்லர் இது சிங்கிள்ஸ் வந்ததை வச்சு ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. இந்த மாதிரி பார்த்தா தான் மூஞ்சில கை வச்சுன்னு போயிடுவாங்க போல இருக்கே. இதுதான் வந்து படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இன்றைக்கி ட்ரெய்லரில் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் நாங்கள் கொடுக்க போகிறது வேறேன்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்ப தெளிவாக. டைம் டிராவல் மூவி தானுங்களா? தெரியல அது. ஆனா எனக்கு அப்படி டைம் ட்ராவலர் மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது டைம் ட்ராவலர் மாதிரி தெரியல. பட் வந்து ஒரு அப்பா விஜய் ஒரு பையன் விஜய்ங்கிறது அந்த 2 ரோல் தான் வந்து. அதுக்கு மேலே ஒரு சின்ன விஜய் வராருங்க ஒரு சீனில். இருக்கலாம். நாளைய தீர்ப்பு விஜய் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அன்னைக்கு நான் பார்த்த அந்த விஜய் வந்து மறுபடியும் தியேட்டரில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பிஜிஎம்ல பின்னிட்டாருங்க. டிசப்பாயிண்ட் பண்ணார் பாட்டில். பிஜிஎம்ல வந்து யுவன் வந்து மாஸ் போட்டு. யுவனை தாண்டி நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு வேறு யாருமே நீங்கள் வந்து யோசிக்க முடியாது. யுவன் அண்ட் அனிருத் 2 பேரும் தாண்டி நீங்கள் வந்து விஜய்க்கு மியூசிக்னா வேறு யாரும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க 2 பேருமே மியூசிக்ஸ். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட சில இடங்களில் சொதப்புவார். பட் 2 பேர் விஜயும் அது அனிருத்தும் சரி யுவன் சங்கர் ராஜாவும் சரி 2 பேரும் விஜயோடைய படம் அப்படின்னா தரமான சாங்ஸ் கொடுப்பாங்க, தரமான பிஜிஎம்ஸாக இருக்கும். ஓகே, இதில் பிஜிஎம் ஆனால் நல்லா பின்னிருக்காரு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக நிறைய பேர் கூப்பிட்டு வராத மோகன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹரான ஒரு படம் நினச்சாரு. ஆனால் இந்த படத்தில் வில்லன் அவர் தான் போல இருக்கே. அப்படி தான் இருக்குது எனக்கு அதை பார்த்தா. வில்லன் வந்து ஜெயராம் அவர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா சரோஜா படமும் சரி, அதுக்கப்புறம் வந்த சில படங்களும் சரி, வெங்கட் பிரபு படங்கள்லாம் வந்து அவர் வில்லனாக தான் வந்துட்டுருக்கார். ஓகே, இந்த படத்துலையும் ஒரு வில்லனாக கூட இருக்கலாம். யாருக்கும் சொல்ல முடியாது என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பட் ட்ரெய்லரில் பார்க்குறப்போ மோகன் அவர்கள் தான் வந்து வில்லன் மாதிரி காட்டப்படுறாரு. மோகன் அவர்கள் வந்து ஹீரோவாக நடித்து அது ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதான் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப அற்புதமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அல்டிமேட்டாக அரசியல் அண்ட் இதில் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதை கடைசியில் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது பிரசாந்த் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு. தன்னோட அரசியல் விஜயத்துக்கு முன்னாடி நடிக்க போகிற கடைசிக்கு படத்துக்கு முந்தைய படம் ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். கோட் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக பார்த்தா அப்படி தான் தோணுது. இல்லை, ட்ரெய்லரை தாண்டி வந்து எனக்கு விஜய் ரசிகர்கள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. சரி, நீங்கள் வந்து முட்டு கொடுத்து தூக்கி விட்டுருவாங்கன்றீங்களா? இல்லை, நீங்கள் சுறா படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறா படமே வந்து ஃப்ளாப்பில் தான் போச்சு. பெரிய லெவலில் வந்து லாபம் மீட்டி கொடுக்கல. ஆனாலும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வந்தாங்க. முதல் ஷோவாக இருக்கட்டும், கடைசி ஷோ, அந்த ஒரு நாளில் 4 ஷோ ஓடுதுன்னா 4 ஷோக்குமே ரசிகர்கள் கூட்டம் இருந்து தான் இருந்தது. ஃபஸ்ட் ஷோ பார்த்தவங்களே மறுபடியும் ரிப்பீட்டடாக செகண்ட் ஷோ உட்காந்தாங்க. அது விஜய் மேலே இருக்கிற பற்று. நைஸ். அண்ட் சில டைலாக்ஸ்லாம் வந்து தோனிக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. வயசான சிங்கம் தான்டா. சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. தோனி ஸ்குவாட்ல இருக்காரு அப்படின்னு. தோனி கூட வரலாம் படத்தில். தோனி ஒரு சீனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தோனி சொன்ன சில வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட்ஸும் போட்டிருந்தார் விஜய். ஓகே, அவர் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆக போகிறீங்களான்னு தோனிகிட்ட கேட்கும்போது இப்போதைக்கு இல்லை அப்படின்வார். அந்த வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மேபி. அண்ட் இவர் பிரபுதேவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பிரசாந்த் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ரோல் போல் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார் போல். ஸோ பிரசாந்த் அவர்களை இந்த கோட் ட்ரெய்லரை பார்த்தோம். பட் அந்தகன் பற்றி நம்ம பேசணும். அந்தகன் வந்து நிஜமாக ஒரு ப்ராப்பர் ஹிட் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அந்தகன் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். அது வந்து ப்ராப்பர் ஹிட்டை தாண்டி பிளாக் பஸ்டர் ஹிட். அவர் வந்து பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக், நல்ல கம்பேக். பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணல, இல்லை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து அவ்வளோ பெரிய கம்பேக். நான் வந்து எனக்கு படம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய கூட ஒர்க் பண்ண சிலர்லாம் வந்து அந்த படத்தில் இருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது.
நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. நான் தேட்டரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லேருந்து ஆக்டர்ஸ் வரைக்குமே வந்து நான் பார்த்ததெல்லாம் வந்து தெரிஞ்ச முகங்கள் தான் எனக்கு. ஓகே. ஸோ பிரசாந்த் அவர்களுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காக இருந்தது. ஓகே. சில பேர்லாம் ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும், ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பிரசாந்த் இல்லையா? பிரசாந்த் அவர்கள் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அவர். எல்லாருமே லவ் பண்ணுறாங்க பிரசாந்த் அவர்களை. இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஸ்ங்கிறது எல்லா ஸ்டார்ஸோடைய ஃபேன் ஃபேன் பேஸையும் இருப்பாங்க. அது ஒரு கலவையான ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு. எல்லா ஸ்டார்ஸோடைய ஃபேன்ஸும் வந்துட்டு இவருக்கு ஃபேன் பேஸாக இருப்பாங்க. நான் தேட்டர்லேயும் அப்படி தான் பார்த்தேன். ஒரு கலவையான ஃபேன் பேஸ் தான் நான் பார்த்தேன் தேட்டர்லேயும். ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் அதை பற்றி போஸ்ட் போடும்போது ஏகப்பட்ட ஷேர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ரீட்வீட்ஸ் பார்த்தேன் நான். அண்டு எல்லாமே கலவையான ஃபேன்ஸ் தான். அஜித் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, சிம்பு ரசிகர்களாகட்டும் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு 90s கிட்டாக பிரசாந்த் அவர்கள் கம்பேக் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. சொல்லிட்டீங்க 90s. நானும் ஒரு 90s கிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து பிரசாந்த் அவர்களை ரசித்து பார்த்த காலம் ஒன்று இருக்குது. டிவியில் கண்ணெதிரே தோன்றினால. ஆமாம், நிறைய படங்கள் வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான் பிரசாந்த் அவர்களை. இன்றைக்கி அவருடைய அப்பாவாலேயே வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய விஷயம். சூப்பர் நைஸ். ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி இன்றைக்கி வந்து பேசியிருக்கோம். திருப்பி இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு படம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களை கூப்பிடுறேன். மிக்க ஹரிஷ். நன்றி. சாரி சார்.